வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதியை வந்து வார்ன் பண்ணுறாரு வினோத். என்னத்துக்காக அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் பார்வதி வந்து கமருதீன்கிட்ட ரம்யாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒரு தராதரம் இல்லையா, அவள் என்னை வந்து நான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து பயந்துட்டேனா, அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு நான் பயப்படுறேன்னா, யார் நான் பயப்படுறேன்னா அப்படின்ற மாதிரி கமருதீன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்து ஒரு தராதரம் தேவை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து வினோத் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகி தராதரம் அப்படின்லாம் பேசாதீங்க அவங்கள பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவங்க பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசினோன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அநாகரிகமாக வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ட்டெல்லாம் நான் போய் சண்டை போடணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்க நான் என்னை வந்து பயந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டோம், அதெல்லாம் அவங்க கூட போய் சண்டை போடணுன்னுலாம் வந்து எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க லைக் ரம்யா வந்து எந்த அளவுக்கு இறங்கி பேசுவாங்க அப்படின்றது தெரியும். லைக் ரீசெண்டாக அரோரா வந்து என்னது திடீர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் தெரியாத பாப்பா தாப்பா போட்டுச்சாப்பா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து கலோக்கியலாக ஒரு சண்டை போடுறப்ப இறங்கி பேசுகிற இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அவங்க பேச்சுவாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இவங்களுக்கு யாருக்கு விஜய் பார்வதிக்கு வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து அநாகரிகமாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் நாங்கள் பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லை, சண்டை போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் யார் கூட சண்டை போடணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். நான் இவங்க கூடலாம் வந்து போய் சண்டைலாம் போட முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அவங்க மேலே பயம் எனக்கு அப்படின்னா கூட எனக்கு கவலையே கிடையாது அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வினோத் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஏன் அப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றப்ப ஒரு சில வார்த்தைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து விஜய் பார்வதிக்கு வந்து சொல்கிறாங்க. பட் விஜய் பார்வதி வந்து அதை வந்து நான் வந்து எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அநாகரிகமாக பேசுகிறவங்ககிட்டலாம் வந்து என்னால் சண்டை போட முடியாது அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. பட் அங்கே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நடுவில் சண்டை வரத்தான் செய்யும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.